வாகை சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சியை தான் காட்டுறாங்க. மீனாட்சி வந்து தேன்மொழிக்கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா சுமதி அங்கே வராங்க. தேன்மொழி சீக்கிரமாக வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ அப்பத்தாட்ட வந்து சக்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த உங்கள் கையால் தான் முகூர்த்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து மனவுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னால வாங்கன்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ மேடைக்கு வராங்க. வந்ததுமே மீனாட்சி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா என் மருமகன் என்கிட்ட எப்படி இருக்கிறான்னு. அவளுக்கு இவ்வளோ வயசு ஆனதுக்கப்புறமும் அவள் மாமியாருக்கு எவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்துட்ருக்குறா பாரு. இதுதான் என் மருமக. அதாவது வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆனால் சில பேருக்கு இங்கே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பற்றி சொல்லவும் அப்போ சுமதி புரிஞ்சுக்கிட்டு தாங்க, ஓஹோ அப்பத்தான் வந்து மீனாட்சி பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா அப்பத்தான் வந்து மனவுக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவும் உடனே சக்தியும் வந்து சீக்கிரமாக இதை மாற்றிக்கிட்டு வாடா அப்படிங்கும்போது உடனே மனவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ஜீவா நேராக மனவோட ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க போட்டு அடி நடிக்கிறாங்க. அப்போ மனம் வந்து எதுக்கிட்ட என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே சக்தி வந்து கதவை தட்டுறாங்க. உடனே ஜீவாவும் கதவை திறக்கவோ என்ன மனோ கிளம்பலையா, ஜீவா நீயும் வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சு, சீக்கிரமா வா அப்படிங்கும்போது நீங்கள் போங்கம்மா நான் வார் அப்படின்னு மனோ சொல்லவும் உடனே வந்து சீக்கிரமா அழைச்சிட்டு வா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா மனோ வந்து ஜீவா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னை எதுக்கிட்ட போட்டு அடிச்சு அப்படிங்கும்போது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டதுமே மனம் வந்து சொல்றாங்க, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அகிலாங்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இது கேட்டதுமே உடனே மனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அகிலாவா அவளை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜீவா கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அகிலாவை தான் காட்டுறாங்க. அப்போ அகிலா வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம மனவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பவும் அப்போ அந்த அம்மா வந்து போக வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாங்க. இல்லை நீங்கள் குழந்தைய மட்டும் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து பார்த்தோம்னா கிளம்பி போகிறாங்க. அப்போ உடனே வந்து அகிலா வந்து இப்படி கிளம்பி போகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பார்க்கும்போது வந்து ஜீவா கிட்ட அவங்க ஃப்ளாஷ்பேக்காக மனம் வந்து ஒரு கதையை சொல்லவும் அப்போ அகிலாவும் கதிரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கல்யாணத்தை யாருமே வந்து ஏற்றுக்காதனால அவங்களே வந்து மனோவை இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க, மனோ நீ மட்டும் இல்லைன்னா எங்கள் கல்யாணமே நடந்திருக்காது அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்கள் கல்யாணத்தை நான் சேர்த்து வச்சேன், நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அகிலாவை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மனோ வந்து கோயிலுக்கு வரவோ அப்போ வந்து அகிலாவை தான் காட்டுறாங்க. அகிலாவுக்கு அவங்களுக்கு ஒரு கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்குறாங்க. அப்போ அகிலா வந்து தன்னுடைய குழந்தைய வந்து சாமி முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க குளத்துல திடீர்னு வந்து குதிச்சிடவும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே திடீர்னு கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு வந்து இப்படி குதிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க வந்து ஓடோடி வராங்க. மனோ வந்ததுமே அவங்க அகிலாவை காப்பாத்துறாங்க. அப்போ பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க, அகிலா நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ அகிலா அழுதுகிட்டே நீங்கள் எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க அப்படிங்கும்போது அப்போ மற்ற எல்லாருமே வந்து உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அகிலா வந்து என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஏன் அகிலா இந்த மாதிரி தப்பான முடிவெடுத்த என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உங்கள் ஃப்ரெண்டு கதிர் வந்து நல்லவன் கிடையாது, என்னை காதலிச்சு லவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என்னை ஏமாத்திட்டான், அதுக்கப்புறம் வேலை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகியும் வரவே இல்லை, ஃபோன் பண்ணுனா ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் நம்பரே மாற்றிட்டான் போலுக்குன்னு, அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு அவன் என்னை நம்ப வச்சு என்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து மனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அகிலா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, கதிர் இந்த அளவுக்கு மோசமானவனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த அளவுக்கு மோசமானவன் தான், அப்பவுமே என் கதையை நான் முடிச்சுக்கலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் என் வயிற்றுல என் குழந்தை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தது ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்கவும் குழந்தைய சமாதானப்படுத்துறாங்க. பையில வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்காக தான் நான் வந்து அப்பவுமே என் கதையை முடிச்சுக்காம இருந்தேன், இப்போ வந்து என் குழந்தை பிறந்துட்டா, இவளை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இவளை நான் எப்படி வளர்ப்பேன் எனக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து அப்படிங்கவும் இது கேட்டதுமே மனவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, நம்ம தானே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், இந்த மாதிரி கதிர் பண்ணுவான்னு சொல்லி நினைக்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ மனம் வந்து சொல்றாங்க, இங்க பாரு அகிலா நீ உன் கையில உன் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக வந்து நீ உயிர் வாழ வேண்டாம் அப்படிங்கும்போது நான் என் குழந்தைய எப்படி காப்பாற்ற போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அகிலா அழுதுகிட்டு இருக்கவும் உங்க ரெண்டு பேருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அகிலாவுக்காக ஒரு வீடு பார்த்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அகிலா வந்து தனியாக இருந்தாக்கி அவளை தப்பாக வந்து யாரும் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவளுடைய புருஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அகிலா கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட ரொம்பவே அதிகமான உரிமை எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் ஒரு வாரம் போகலன்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து வர சொல்லுவா. சரி நானும் வந்து வேறு வழி இல்லாமல் நான் அவளை போய் பார்த்துட்டு வருவேன், அவளை தான் எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு, ஆனால் அவள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜீவா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும் போது
இங்கே பாரு, நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன், அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அகிலா எதுக்காக என்னை வந்து அவளுடைய புருஷன்னு சொன்னான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இது கிட்டத்துமே ஜீவாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இவன் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறான், ஆனால் கண்டிப்பாக மனம் வந்து இந்த மாதிரிக்கு பொய் சொல்ல மாட்டான். ஆனால் அகிலா எதுக்காக பொய் சொன்னான்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே சக்தி வராங்க. என்ன மனம் இன்னொன்று கிளம்பலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீங்கள் போகம்மா இப்போ நான் வந்துடும் அப்படிங்கும்போது சீக்கிரமாக வாங்க, அப்பா தான் இல்லைன்னா சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லவும் மனவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு, இங்கே பாரு ஜீவா, நீ எதுவுமே வந்து நினைக்காத, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீவா அங்கேருந்து ஜீவா எல்லாம் மனம் வந்து அங்கேருந்து கிளம்பி போகவும், இங்கே பார்த்தோம்னா வந்து அகிலா வந்து கரெக்டாக அந்த மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அடுத்துதான் இங்கே தேன்மொழியும் அவங்க மனைவியும் மணமடையில் வந்து உட்கார வைக்கவும், அப்போ எங்கள் அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்பத்தை வந்து நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த மீனாட்சி சும்மா இருக்க மாட்டா, இவ ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறான்னு நினைக்கவும், அப்போ மீனாட்சி வந்து பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டோட அப்பா அதிகாரி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் செஞ்சிருங்களா அப்படிங்கும்போது, மீனாட்சி நான் தான் உனக்கு சொல்லியிருக்கிறோம்ல, நீ சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சிருந்தேன், மனம் மட்டும் உங்கள் அக்கா கழுத்தில் தாலி கட்டுட்டோம், அதுக்கு பிறகு பாரு அந்த பாட்டிக்கு நான் ஒரு பானை கற்பிச்சு கொடுக்குறேன், என்ன இருந்தாலும் சரிதான், உங்கள் அம்மாவை பற்றியும் உங்கள் அக்காவை பற்றியும் உன்னை பற்றியும் வந்து என் பொண்ணு ரொம்பவே சொல்லியிருக்கிறா, உங்கள் அம்மா உங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கிறாங்கன்னு. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டி தன்னுடைய பேரனை காப்பாற்றுறதுக்காக இப்படி குறுக்கு வழியில் போவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுக்கணும், அதனால கல்யாணம் முடிஞ்சா அடுத்த நிமிஷமே பாரு என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லுவோம். மீனாட்சி வந்து அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ எங்கே பார்த்தோம்னா அப்பத்தான் வந்து நினைக்கிறாங்க, இந்த மீனாட்சி இது வரைக்கும் உண்மையை சொல்லாமல் இருக்கிறான்னா கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இருக்கிறா. ஏன்னா அவள் கல்யாணத்தை நிறுத்தணும்னா நிறுத்திருக்கலாம், ஆனால் அவள் கல்யாணத்தை நிறுத்தலை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிட்டா. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெருசாக ஏதோ பண்ண போறா, சரி பரவாயில்ல, அவள் என்னதான் பண்ணுவான்னு நம்மளும் பார்த்துடலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கவோ, அப்போ தேவி வந்து சொல்கிறாங்க, அப்போ தான் என் புருஷனை நீ காப்பாற்றிடல அப்படிங்கும்போது, இங்கே பாரு உங்கள் ரெண்டோருக்காக தானே இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன், எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கவோ, அடுத்ததான் பார்த்தோம்னா எல்லாருமே மனமடைக்கு வந்துருந்தாங்க. அப்போ அகிலா வந்து அவங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுமே அவங்க ஜீவா வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ அகிலா எப்படி இங்கே வந்தா, நான் அவளை அங்கே வீட்டில் தானே இருக்க சொன்னேன், அவள் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மனோவுக்கும் தேன்மொழி அன்னிக்கும் நடக்கிற கல்யாணத்தை இந்த அகிலாவால் தடுத்து நிறுத்திடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஜீவா வந்து நேராக அகிலாவை பார்க்குறாங்க. அப்போ அகிலா வந்து ஜீவா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஜீவா நீங்கள் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலை, என் புருஷன் வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஜீவா வந்து அகிலாவை நீங்கள் வாங்க நான் சொல்கிறத கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ என்னை எங்கே அழைச்சிட்டு போகிற, இந்த மண்டபத்தில் வந்து யாருக்கு கல்யாணம்னு சொல்லி நான் பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஜீவா பார்த்தோம்னா அவங்க அகிலாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே ஒரு ரூமுக்குள்ளே வச்சு அவங்க பூட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அகிலா கடந்து ஐயோன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. ஜீவா கதவை தரோன்னு சொல்லிட்டு அகிலா கத்திட்டு இருக்கவோ, அப்போ உடனே ஜீவா வந்து நினைக்கிறாங்க, இங்கே வந்து அதாவது கொட்டு சத்தத்துலேயும் பாட்டு சத்தத்துலேயும் வந்து அகிலா போடுற சத்தம் யாருக்குமே கேட்காது, அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அகிலா இருக்கிற ரூமை நம்ம திறந்து விட்டுறலாம், இந்த பக்கம் யாரும் வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அகிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ அகிலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜீவா எதுக்காக நம்மள இந்த ரூமுக்குள்ளே வந்து அவன் வந்து இப்படி அடைச்சி வச்சான்னு தெரியலையே, என்ன காரணம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இவன் நல்லவனா கெட்டவனா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு தெரியலையே, ஐயோ இவனை நம்பி வந்து தப்பா போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அகிலா வந்து அழுதுகிட்டே வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மீனாட்சியை தான் காட்டுறாங்க. அப்போ ஜீவா வந்து மீனாட்சியை பார்க்கறதுக்காக வரும்போது, ஐயோ இவ வேற இங்கே நின்றுட்டுருக்காளா, இவ கண்ணில் பட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து மீனாட்சியோட கண்ணில் படாமல் அவங்க வந்து ஒளிஞ்சு இருந்துட்டுருக்கவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அகிலா வந்து கதவு தட்டிட்டு இருக்கவும், அப்போ அங்கே வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வராங்க, என்னது இந்த ரூம் கதவை யாரோ தட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடவும், உடனே என்னம்மா உன்னை யாருமா உள்ள வச்சு பூட்டிட்டு போனாங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நல்லா தயவு செய்து நல்ல வேலை என்னை வந்து நீங்கள் காப்பாற்றினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அகிலா கீழே இறங்கி வராங்க. அப்புறம் அகிலா கீழே ஓடோடி வரும்போது அப்போ பார்த்தோம்னா மனம் வந்து தேன்மொழி கழுத்தில் கரெக்டாக தாலி கட்டவும் அகிலா பார்க்குறாங்க. அப்போ ஜீவா வந்து அகிலாவை பார்த்துருந்தாங்க, நல்ல வேலை இவ வந்துட்டாளா, ஆனால் வந்து எங்கள் அண்ணன் அவங்க கழுத்தில் தாலி கட்டியாச்சுது, அதனால ஒன்றும் கவலையும் கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், மீனாட்சி வந்து பார்த்தோம்னா அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது, அதனால நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் அதிகாரியும் அடுத்தது வராங்க. இங்கே பார்த்தோம்னா அப்பத்தா கிட்ட தேவி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்பத்தா அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சதில்ல, என் புருஷனை காப்பாத்துறதுக்காக அவகிட்ட இருந்த நகையெல்லாம் நீ வந்து வாங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது. இங்க பார்த்தோம்னா வந்து அப்பதான் தேன்மொழி கிட்ட நகை வாங்குறதுக்காக வராங்க. அதிகாரி பார்த்தோம்னா மீனாட்சியோட சேர்ந்துக்கிட்டு அவங்க பாண்டிய அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க வராங்க. இன்னொரு பக்கம் அகிலா வந்து மனோ தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிற வந்து அந்த மாதிரிக்கு சொல்றதுக்காக அவங்க வராங்க. இது எல்லா பிரச்சனையில இருந்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.